ஓகே, இந்த 12 மெத்தட் பார்த்தோம். 4 நம்பர் இருக்கு. ஸோ அந்த 4 நம்பரையும் 12 மெத்தட் கன்வெர்ட் பண்ணுறது டோட்டலாக 12 மெம்பர் இருக்கு. ஸோ இதான் 2 கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த நம்பர் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் சரி, ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் செம் சிலபஸ்லையும் இருக்குது, இந்த இதுலேயும் இருக்குது. ஏதோ ஒரு கொஷின் இதுலேருந்து வரும். இந்த கன்வர்ஷனை அந்த மெத்தடை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு என்ன சொல்கிறோம்னா, அதாவது பைனரி நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் வரும். இதுவே டெசிமல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு என்னன்னா, அதாவது இதை விட பெரிய நம்பராக வச்சுக்கிட்டு அதுலேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு, ஸோ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் நான் ஷார்ட்கட்டு சொல்லிடுறேன், ரியல் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த நம்பரை காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது என்னென்னா, இங்கே லாஸ்ட்டில் ஒரு 1 போட்டுக்கணும், அதுக்கப்புறம் 0. ஸோ எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதை விட ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட் 1 போட்டு மீதி எல்லாம் 0. ஸோ இதிலிருந்து இந்த நம்பரை கழிக்கணும். ஸோ இதிலிருந்து இந்த நம்பரை கழிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே எல்லாமே 0 இருக்கனால இந்த 0லேருந்து 1 கழிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன இருக்கணும், இங்கே எல்லாமே 0, அப்போ இங்கேருந்து 1 கடை வாங்குவோம். ஸோ இங்கேருந்து 1 கடை வாங்கும்போது இங்கே இடத்துக்கு வரும்போது என்னென்னு வரும், இங்கேருந்து ஒரு 1 கடை வாங்கும்போது இந்த இடத்துக்கு வரும்போது என்னென்னு வரும், கழிக்கும் போது இது பைனரி நம்பரோட சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனுக்காக தான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அப்போ இங்கேருந்து ஒரு 1 இங்கே வரும்போது என்ன வரும், இங்கே 0லேருந்து 1 மைனஸ் பண்ணோம், மைனஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கேருந்து கடை வாங்கினா அங்கேயும் 0 தான், அதுக்கு இங்கேருந்து வாங்கணும். பாருங்கள், லாஸ்ட்டாக இங்கேருந்து 1 இங்கே வரணும். தெரியுமா தெரியாது, இங்கேருந்து 1 இங்கே வரும்போது என்ன மாறுதுன்னு, இந்த சப்ராக்ஷன் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ 1 இங்கே வரும்போது என்ன மாறும் தெரியலையா? அது சார் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. சப்ராக்ஷன் பண்ணுறோம்ல, சரி இதை விட நம்ம நார்மல் சப்ராக்ஷன் எடுத்துக்கோம். ஸோ 42 மைனஸ் 27. ஸோ இதை டெசிமல் நம்பர் நம்ம நார்மலாக கழிக்கிறது. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 42லேருந்து 27 மைனஸ் பண்ணணும். ஸோ 2லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கிருந்து பாரா வாங்கினா இங்கிருந்து இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே என்னவா மாறும், 12. அங்கே 3 இங்கிருந்து 1 வந்தால் அதுக்கு பேர் 10. இந்த 2ஓட சேர்த்து 12 மாறும். ஸோ 12லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டு 5 எழுதுவோம். ஸோ இங்கே 3 இருக்கும், 3லேருந்து 1 வேணா 15 வருது. ஸோ இது நார்மல் டெசிமல் சப்ராக்ஷன். ஏன் இங்கேருந்து இங்கே கடை வாங்கும் போது 10 வருதுன்னா இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கிங்க. ஸோ டெசிமல் நம்பர்னா 0 to 9 அல்லது அதனுடைய பேஸ் 10ன்னு வச்சுக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். ஸோ இதனுடைய பேஸ் 10னால இங்கேருந்து கடை வாங்கினா இங்கே வரக்கூடியது 10ன்னு வருது. ஸோ அதே கான்செப்டில் இதனுடைய பேஸ் என்ன, பைனரி நம்பருடைய பேஸ் என்ன, 0, 1.
ஸோ பைனரிங்கிறது 2 நம்பர் தான், இதனுடைய பேஸ் வந்து 2. ஸோ அப்போ இங்கே 1 வந்து இங்கே வந்துச்சுன்னா என்ன மாறும்? ஸோ இந்த 4லேருந்து இங்கே ஒன்று கடை வாங்கும்போது 10ன்னு சொல்கிறோம். இந்த 1 இங்கே வரும்போது என்ன மாறும்? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எந்த அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே ஈஸியாக போடலாம். பைனரியாக இருந்தாலும் சரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜீரோவா? டெசிமலில் ஒன்று கடை வாங்கினோன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது, அதான் பாரம் வரும்போது 10ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி பைனரியில் ஒன்று கடை வாங்கினா அது என்ன நம்பராக இருக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியுதா சந்தியா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லேபில். சார் 1 வருமாங்க சார்? இங்கிருந்து 1 வரும்போது இங்கே 1 தான் வருமா? அங்கிருந்து இங்கே வந்தால் 2. ஸோ அதனுடைய பேஸ் வச்சுக்க. ஏன் டெசிமலுக்கு இங்கேருந்து கடை வாங்கி இல்லை ஏன் 10ன்னு சொல்கிறோம்னா, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த நம்பரை கூட்ட சொன்னாலும் சரி, கழிக்க சொன்னாலும் இல்லை ஈஸியாக படிக்கலாம். ஸோ இப்போ அடிஷன் கூட நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஸோ இதே 42, ஸோ 27. ஸோ இது 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க. டெசிமல் நம்பர் இது நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ 7, 9 வருதா? சரி, 42க்கு பதிலாக வேறு நம்பர் வச்சுக்கும், 44 வச்சுக்கும். ஸோ 44 + 27 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. இப்போ 4 + 7. ஸோ இதை 2 ஆட் பண்ணும்போது என்ன வருது? 11 வருது. ஸோ நாம் என்ன எழுதுகிறோம்? இங்கே 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ மீதி 1ன்னு வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ அதாவது 10ஆல் வகுக்கிறோம். இதுக்கு மீனிங் என்னென்னா 11 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு 10 இருக்குது, ரிமைனிங் கேரி 1 வருது. ஸோ அந்த 1 வர்ற மீதி வர்ற கேரி தான் இங்கே எழுதிக்கிறோம். இந்த ஒரு 10 இருக்கிறதா இந்த சைடு போகும்போது 10ஆக மாறுது. ஸோ அதனால் 1 இங்கே கொண்டு போயிடும். ஸோ 4, 2, 6, 1, 7. ஸோ 71ன்னு ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ நாம் போடுற அடிஷனல் கால்குலேஷன் இதுதான். ஸோ ஏன் 1 இங்கே எழுதுகிறோம், மீதி 1 எழுதுகிறோம்னா, ஆட் பண்ணுற நம்பர் 10க்கு மேலே போனால் இதனுடைய பேஸ் 10 தான். அதாவது 0 to 9 வரைக்கும் தான் நம்பர். ஸோ 9ஐ விட அதிகமாக போகும்போது அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கேரி இங்கே எழுதுகிறோம், ரிமைண்டர் இங்கே மேலே எழுதுகிறோம். ஸோ இப்படி தான் அடிஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு 10 வந்துச்சுன்னா இங்கே 1ன்னு கொண்டு போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து கடை வாங்கும் போது அதே தான். இங்கேருந்து ஒரு 1 இங்கே வரும்போது நமக்கு 10ஆக மாறுது. இதுக்கு ரீசன் என்னென்னா இது ஃபுல்லாக டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பர்னா நம்ம மைண்டில் 10ன்னு பேஸ் 10. ஸோ பைனரி நம்பர்னா 0 to 1 2 நம்பர் தான். ஸோ இதனுடைய பேஸ் 2. பைனரினா அந்த 10ன்னு நம்ம மைண்டில் எப்படி இருக்கோ 10க்கு போல 2ன்னு மாற்றிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து கடை வாங்கினோம்னா, ஸோ இங்கே வந்து 2ன்னு வந்துடும். ஸோ திரும்ப இங்கேருந்து இந்த 0 கடை வாங்கணும். அப்போ இங்கேருந்து கடை வாங்கும்போது இங்கே 2ன்னு வந்துடும். ஸோ இந்த 2 வந்து 1ன்னு மாறிடும். ஸோ திரும்ப இங்கேருந்து கடை வாங்குகிறோம். ஸோ இங்கே 2ன்னு வரும். இப்போ இந்த 2 1ஆ மாறிடும். ஸோ இப்படியே கடை வாங்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இங்கே மேலே ஃபுல்லாக 1 1 1ன்னு வந்துடும். ஸோ 0 0 1 0 1 0 0 1. ஸோ இங்கேருந்து கடை வாங்கிட்டு முன்னாடி 0 தான் இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும்னு வச்சுங்க. ஸோ 1 - 1 0. ஸோ 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1, 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1, 1 - 1 0, 1 - 0 1 0 1 1. லாஸ்ட்டில் 0 விட்டுருங்க. 0 1.
ஸோ இதுக்கு பேர் தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இன்னும் ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கெங்கே 0 இருந்துச்சோ அந்த இடத்துல 1ன்னு மாறி இருக்கும். எங்கெங்கே 1ன்னு இருந்துச்சோ அந்த இடத்துல 0ன்னு மாறி இருக்கும். இன்னும் நீங்கள் கால்குலேஷனே போடாத ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடணும், அதான் மெத்தட். ஸோ 0லாம் 1ன்னு எழுதிக்கணும், 1லாம் 0ன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதான் ஷார்ட்கட். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ஒன்னா கூட்டினோம்னா அதுக்கு பேர் டூஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த ஆன்சரோட ஒரு ஒன்றை மட்டும் கூட்டிட்டீங்கன்னா அதுக்கு பேர் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். ஸோ எதுக்காக அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு 2 நம்பரை கழிக்கணும்னு வச்சிங்க, அதாவது ரிவர்ஸ் நம்பர்னு அர்த்தம், அதுக்கோடைய ஆப்போசிட் நம்பர், அதுக்கு பேர் தான் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒன்று பாசிட்டிவ்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதனுடைய ஆப்போசிட் நம்பர். ஸோ +10 ஆப்போசிட் நம்பர் என்ன சொல்லுவோம்? -10ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு டெசிமல் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஸோ 90 -10ன்னு வச்சுக்க. 90லேருந்து 10 மைனஸ் பண்ணணும்னா, ஸோ 19 ப்ளஸ் தான், 10 ப்ளஸ் தான். நம்ம ரெண்டுக்கு இடையில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், 18 வரும். ஸோ இதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணுறோம், 90 ஸோ +10க்கு பதிலாக -10. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு 80 தான் ஆன்சர் வரும், இதுக்கு 80 தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த இடத்துல செப்பரேட் பண்ணுறோம், இந்த இடத்துல அடிஷன் பண்ணுறோம். ஸோ ஆனால் என்ன இருக்கோம், இங்கே +10க்கு பதிலாக -10 யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நான் பைனரியில் எதுக்காக அந்த மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இடத்துல அதாவது இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிவிட்டு ஸோ அந்த கன்வெர்ட்டில் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடத்துல சப்ராக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பரை டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு ஸோ அந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணிட்டா ஸோ அந்த 2 நம்பரையும் செப்பரேட் பண்ணதோடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த இதுக்காக அந்த இது நாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே சிலபஸில் இருக்கா சப்ராக்ஷன் அடிஷன்லாம்? காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுன்றேன், அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கா? ஸோ 1 0 ஸோ 1 1 ஒரு சிம்பிளான ஒரு நம்பரை வச்சுக்கும். ஸோ 0 1 1. ஸோ இந்த 2 நம்பரையும் செப்பரேட் பண்ணுறேன்னு வச்சுக்க. ஸோ நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 1 - 1 0, இது 0. ஸோ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 2, 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 0. ஸோ இதுக்கு அப்படியே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும், டைரெக்டாகவே நாம் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் செப்பரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் நம்பருக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இந்த செகண்ட் நம்பருக்கு ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 1 0 0 0ன்னு வந்துடும். ஸோ இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா திரும்ப ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ 1 0 0 1. ஸோ இப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த செகண்ட் நம்பருக்கு என்ன பண்ணோம் அப்படியே ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 1 0 1 1. ஸோ செகண்ட் நம்பருக்கு இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆட் பண்ணோம்னா 1 0 0 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறதுக்கு போல அடிஷன் பண்ணுவோம்.
ஸோ 1 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் சொல்லுங்க. 1 இங்கே விட்டா 2வா? எஸ் சார். இப்போ இங்கே 2ன்னு எழுதணுமா? பைனரி அடிஷன் போட்டுறீங்களா ஏற்கனவே? பைனரி அடிஷன் தெரியாதா? ஸோ இங்கே என்ன சொன்னேன், டெசிமலுக்கு இந்த சைடு சொன்னேன். ஸோ 2 நம்பரை கூட்டினோன்னா ஸோ 0 to 9 வரைக்கும் தான் டெசிமல் நம்பர். ஸோ 9 விட அடுத்த நம்பர் போயிட்டா அதை 10ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே பைனரின்னா என்னென்னா 0 to 1. ஸோ 2 நம்பர் தான். ஸோ 1 விட அதிகமான நம்பர் போயிட்டு என்ன பண்ணோம், இதனுடைய பேஸால் டிவைட் பண்ணோம். ஸோ 1 இங்கே கூட்டினா 2. ஸோ 2ஆல் கூட்டினா அதை பேஸ் 2ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 1 2 மீதி வந்து கிடையாது 0. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், ஸோ 1 இங்கே கூட்டும் போது என்னென்னா அதாவது 1 0ன்னு அர்த்தம். ஸோ கூட்டும் போது அந்த ரிமைண்டர் வர 0ன்னு இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இந்த 1 வந்து இங்கே மேலே இங்கே வந்துடும். ஸோ எகைன் 1 ஆட் பண்ணுறீங்க. 1 ஆட் பண்ணால் 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ எகைன் 1 0. ஸோ 0 ரிமைனிங் உள்ள 1 இங்கே வந்துடுது. ஸோ இங்கேருந்து வரும்போது ஸோ திரும்ப 1 0 ஆட் பண்ணும்போது 1. ஸோ எகைன் 1 இங்கே விட்டுறோம். 1 இங்கே விட் பண்ணால் 2. ஸோ 0 மீதி 1. ஸோ இங்கே ஒரு 1. ஸோ 4 டிஜிட் நம்பரை கூட்டும் போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4 டிஜிட் தான் ஆன்சர். ஸோ 5th ஒரு டிஜிட் கேரி வருதுன்னா அதாவது 1ன்னு வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் நம்பர் நான் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னா வரக்கூடிய ஆன்சரை அப்படியே எழுதிக்குவோம். ஸோ இங்கே பாருங்க நாம் அப்படியே கழிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 நம்பர் டைரெக்டாக கழிச்சாலும் ஆன்சர் தான் வந்துச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், முதல் நம்பர் அப்படியே வச்சுருக்கோம். 2வது நம்பருக்கு 1 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து 2ஐயும் கூட்டணும். ஸோ இதுலேயும் என்ன வந்துச்சு, அதே ஆன்சர் தான் வந்துச்சு. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு செப்பரேஷன் கேட்டால் நீங்கள் டைரெக்டாக செப்பரேட் பண்ணியோட போட்டுக்கலாம். ஸோ அது அதே மாதிரி 9's காம்ப்ளிமெண்ட் 10's காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். அது உங்கள் சிலபஸில் வரும். அடுத்த செமஸ்டர் கூட படிக்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டில் செப்பரேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டாலும் டேரெக்டாக செப்பரேட் பண்ணால் என்ன வருமோ அதான் ஆன்சர் வரும். நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் இல்லை ஒரு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் அந்த காம்ப்ளிமெண்ட் மெத்தட் தெரியல, டேரெக்டாக செப்பரேட் பண்ணி கூட போட்டுடலாம். ஸோ அதே ஆன்சர் தான் இங்கேயே வரும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா காம்ப்ளிமெண்ட்டில்? காம்ப்ளிமெண்ட்டில் டவுட் இருக்கா? அடிஷனல் டவுட் இருக்கா? சரி, இப்போ ஒரு பைனரி நம்பர் சொல்கிறேன், ஆட் பண்ணி சொல்லுங்க. இந்த நம்பரை ஆட் பண்ணி சொல்லுங்க. ஒன்று ஆட் பண்ணா என்ன? 0வா? அடுத்து ஒன்று ஆட் பண்ணா 1 1 1 3 1 வருது. 1 மீதி 1. அடுத்து 0 0 மீதி 1 கேரி 1 1 ரிமைனிங் 1. ஸோ இதான் அடிஷன். ஸோ அடிஷன் செப்பரேஷன் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க. செப்பரேஷன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கடை வாங்குறத மட்டும் பார்த்தீங்க. ஸோ பாரோ இங்கேருந்து பாரா வாங்கினோம்னா அதை வந்து ரெண்டுன்னு மீட் பண்ணும்.
ஸோ அதே மாதிரியே ஒன்றை விட அதிகமாக போயிட்டா அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஸோ கேரி இங்கே எழுதணும், மீதி இங்கே எழுதணும். இதுதான் அடிஷன் மெத்தட். ஸோ உங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அடிஷன் போடுறது சொல்லல. ஸோ இங்கே கூட்டுறோம், இதை போட்டுக்கோ, மீதி ஒன்றுன்னு இங்கே எழுதிக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் இங்கே 0 போடுறோம், ஏன் இங்கே 1 போடுறோம், ஸோ அதை மேக்சிமம் யாரும் சொல்லதில்லை. அதனால் உங்களுக்கு எப்படி கூட்டுறது புரியல. ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த நம்பர்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆக்டல் நம்பரை கூட்டுறன்னு வச்சுக்க. ஸோ 47, ஸோ 63. ஸோ இது உதாரணத்துக்கு இது ஆக்டல் நம்பர்னு வச்சுக்க. ஸோ இதை கூட்டுறேன் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இது அடிஷன் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இது ரெண்டையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது ஆக்டல் நம்பர். ஸோ ஆக்டல் நம்பர் வந்து 0 to 7. ஸோ அவருடைய பேஸ் வந்து 8. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அடிஷன் கான்செப்ட் புரிஞ்சுட்டா எந்த நம்பர் வேணாலும் ஆட் பண்ணிடலாம். 7 3 ஆட் பண்ணால் என்ன அது? 10. சரி 10. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? 0 0 0 இங்கே போட்டு 1 இங்கே எழுதணுமா? ஆக்டல் நம்பர்னு சொல்லிட்டேன். சந்தியா நீங்க சொல்லுங்க பாப்பா என்ன பண்ண? சார் 01 வருமாங்க சார்? 01 போட்டோன்னா அது டெசிமல் நம்பர். நீங்க சொல்றது இதை 10ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்க. ஸோ ஒரு 10 ரிமைண்டர் 0. ஸோ அதனால 0 இங்கே எழுதுவோம், 1 இங்கே எழுதுறோம். ஸோ டெசிமல் நம்பராக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே. நான் இது ஆக்டல் நம்பர்னு சொல்லிட்டேன். ஏன் டெசிமல் நம்பருக்கு 0 இங்கே எழுதுறோம், 1 இங்கே எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 1 மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டெசிமல் நம்பர் நாம் கூட்டும் போது நமக்கு ஸ்கூலில் சொல்லல தெளிவாக. ஸோ கூட்டும் போது இங்கே 0 எழுதிக்கோ, மீதி 1ன்னு இங்கே எழுதிக்கின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் 0 இங்கே எழுதுறோம், ஏன் இங்கே 1 எழுதுறோன்னு சொல்லல. ஸோ அதனோட ரியல் மீனிங் என்னென்னா 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதனோட ரிமைண்டர் இங்கே எழுதுகிறோம், வரக்கூடிய கேரி இங்கே எழுதுகிறோம். ஸோ இதுதான் அடிஷனோட கான்செப்ட். ஸோ இப்போ ஆக்டல் நம்பர்னால் என்ன பண்ணோம்? டெசிமல் நம்பர்னா அதனுடைய பேஸ் 10, அதனால் 10ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ ஆக்டல்னா 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 10 8ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 8 ரிமைனிங் 2வா? ஸோ அந்த ரிமைனிங் 2 இங்கே எழுதுகிறோம். ஸோ அந்த கேரி 1 இங்கே மேலே எழுதுகிறோம். ஸோ இப்போ அடுத்து ஆட் பண்ணுங்க. 4 + 6 10 + 11. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 11 எதால் டிவைட் பண்ணோம்? 8ஆல் டிவைட் பண்ணோம். 1 ரிமைனிங் 3. ஸோ இங்கே 3 எழுதிக்கிறோம். ஸோ அந்த கேரி 1. ஸோ ஆக்டலில் 47 63 ஆட் பண்ணால் 132 தான் ஆன்சர். புரிஞ்சிருச்சு அடிஷனு? இப்போ இதே ஹெக்ஸாடெசிமல் ஆட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதே 47 இதே 63 ஹெக்ஸாடெசிமல் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. 16 சரி ரைட், வெரி குட், புரிஞ்சுக்கிட்டீங்கன்றேன். ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணால் 16ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 73 ஆட் பண்ணால் 10. ஸோ 16 மேலே போனால் தான் 16ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 10ன்னா அதுக்கு ஈக்குவலான நம்பர் ஏ. ஸோ 4 6 ஆட் பண்ணீங்கன்னா 11. 4 6 ஆட் பண்ணால் 11. திரும்ப அகைன் ஏஏ. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏஏ. ஒரே நம்பர் தான். ஒரே நம்பர் ஆக்டில் ஆட் பண்ணோம்னா 132 வருது.
ஸோ ஹெக்ஸா டெசிமல் ஆட் பண்ணோம்னா ஏஏன்னு வருது. ஸோ அதுவே டெசிமல் ஆட் பண்ணால் அது வேற ஒரு நம்பர் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்களே கூட புதுசாக இல்லாத நம்பர் கூட நீங்கள் உருவாக்கிங்க. ஒரு பேஸ் 20 உள்ள ஒரு நம்பரை உருவாக்கி உங்கள் பேரை கூட வச்சுக்கிங்க. பேஸ் 20 ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாம். எஃப்க்கு அப்புறம் போட்டுங்க FGHJன்னு போட்டு இஜெட் வரைக்கும் கூட எழுதிட்டு நான் ஒரு நம்பர் புதுசாக கண்டுபிடிச்சின்னு சொல்லி உங்கள் நம்பர் பேர் வச்சுக்கிங்க. ஆனால் அந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது, அதனோட யூஸ் என்னன்னு அதெல்லாம் சொல்லணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணினாலும் அதனுடைய பேஸ் என்னமோ அந்த பேஸை பேஸ் பண்ணி நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். எல்லா அடிஷனுக்கும் இதே சேம் மெத்தட் தான். அதே சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இப்போ சப்ராக்ஷன் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ 47லேருந்து 63 செப்பரேட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ரிவர்ஸில் போட்டுங்க. 63லேருந்து 47 செப்பரேட் பண்ணுறோம். ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ 3லேருந்து 7 கழிக்க முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே என்ன வரும்? சேம் ஆக்டல் சப்ராக்ஷன். சொல்லுங்க. இது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 6லேருந்து ஒன்று கடை வாங்கி இந்த 3யோட ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்? ஸோ டெசிமல் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10ன்னு வச்சுக்கிறோம். ஆக்டில் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா என்னன்னு வச்சுக்குவோம்? 8ஆ? ஸோ 8 + 3 11 வந்துடுமா? சந்தியா சொல்லுங்க. கரெக்டா 8ஆ? கரெக்டா? சரி, ரைட், வெரி குட். ஸோ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா அதுக்கு மீனிங் வந்து 8. ஸோ அதனோட பேஸ் என்னவோ அந்த வேல்யூ தான். ஸோ 8 + 3 11. 11லேருந்து 7 கழிப்போம். சரி, அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கன்னு வச்சுக்க. மைக்ரோ ப்ராசர் ப்ரோக்ராம்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ ஹெக்ஸா டெசிமல் இங்கே 4லேருந்து இங்கே ஒன்று கடை வாங்கன்னு வச்சுங்க. அதனோட வேல்யூ என்ன? 16, ரைட், வெரி குட். அவ்வளோதான். நீ மைக்ரோ ப்ராசர்லாம் இருக்கா உங்களுக்கு? உண்டு சார். அதில் செப்பரேட் பண்ணியிருப்பீங்க. ஹெக்ஸா டெசிமல் தான் ஆட் பண்ணி செப்பரேஷன்லாம் போட்டிருப்பீங்க. இல்லை சார், அந்த அளவுக்கு ப்ரோக்ராமே போடலையா லேப்ல? லேப்ல போய் எதுவுமே செய்யல. ப்ராக்டிக்கலாக என்ன வைக்கலையா உங்களுக்கு? செகண்ட் செம்முக்கு லாஸ்ட் செம்முக்கு இன்னும் வைக்கல சார். தியரி மட்டும் நடத்திடுவாங்க. ஆமாம் சார். நாங்கள் லேப் வச்சுட்டு தியரி நடத்தலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணாலும் சரி, செப்பரேட் பண்ணாலும் சரி, அதனோட நம்பரோட பேஸ் என்னமோ அதை வச்சுக்கிங்க. ஸோ ஆட் பண்ணும்போது எக்ஸஸ் நம்பர் வரும்போது அதனோட பேஸால் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ கேரிங் எழுதிட்டு ரிமைண்டரை அடுத்த பர்சனுக்கு கொண்டு போவோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணும்போது பாரா வாங்குறது கடை வாங்கி கழிக்கணும்னா ஸோ அங்கேருந்து ஒரு நம்பர் வரும்போது அதனோட பேஸோட வேல்யூ என்னவோ அதுதான் அதனோட வேல்யூ. ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அடிஷன் பண்ணீங்கன்னா சப்ராக்ஷன் வேல்யூவோட ப்ளஸ் பண்ணுவோமா சார்? அந்த எதுக்கு அடிஷன் கேட்குறீங்களா சப்ராக்ஷனுக்கு? சப்ராக்ஷன். ஆமாம், சப்ராக்ஷன். இங்கேருந்து கடை வாங்கினீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒன்றுனுடைய மதிப்பு என்னன்னா அதனுடைய பேஸ் வேல்யூ என்னவோ அதுதான் அதனோட மதிப்பு. ஸோ பைனரி இங்கேருந்து வந்துச்சுன்னா அதனோட மதிப்பு வந்து 2. ஸோ டெசிமல் இங்கேருந்து வந்தால் அது நமக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனுடைய பேஸ் 10, அதனால 10 அதனோட மதிப்பு. ஸோ அதோட இங்கே என்ன நம்பர் இருக்குது அதை கூட்டிகிட்டு அதுலேருந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸோ ஆக்டல் இங்கேருந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதனோட மதிப்பு 8. அதே ஹெக்ஸா டெசிமல் இங்கேருந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதனோட மதிப்பு 16. சரி, சிம்பிள் கான்செப்ட் தான். நிறைய பேர் அந்த கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த அடிஷன் செப்பரேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் லேப்லாம் செய்யும்போது கூட கால்குலேட்டர் வச்சு போடுவாங்க. பைனரியை மாற்றி கூட்டுவாங்க, என்னென்னோ போட்டு மாற்றிட்டு இருப்பாங்க. போட்டு எல்லாம் மாற்றிட்டு ஆன்சர் என்ன வருதே தெரியாது, எப்படி போட்டுன்னு தெரியாது போடுவாங்க. ஆனால் சிம்பிள் கான்செப்ட் இதுதான். அது பேச ஞாபகம் வச்சிங்க. எப்படி அடிஷன் போடுறோன்னு புரிஞ்சுதுன்னா போதும். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, திரும்ப கூட சொல்கிறேன்.
இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் அடிஷன் சப்ராக்ஷன் போட்டுருவீங்களா? போடலாம். ம் ம் சரி, அப்போ ஹோம் ஒர்க்கு அதே எழுதிங்க. உங்கள் மொபைல் நம்பரு அதே எழுதிங்க ஏற்கனவே. இல்லைன்னா ஆக்டில் ஏற்கனவே போட்டிருப்பீங்களா? 2 ஆக்டில் போட்டிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆக்டில் நம்பர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. செகண்ட் 5 டிஜிட்டை ஆட் பண்ணி அது ஒரு ஆக்டில் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோ ஹோம் ஒர்க்லேயே 2 ஆக்டில் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த 2 ஆக்டில் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. அந்த 2 ஆக்டில் நம்பரையும் செப்பரேட் பண்ணி பாருங்க. ஸோ பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பர் கீழே வச்சு செப்பரேட் பண்ணுங்க. இல்லை 2 நம்பரையும் மாற்றி வச்சு செப்பரேட் பண்ணி பாருங்க. செப்பரேட் பண்ணி போடுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இதை நீங்கள் கிளாஸ் மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் அது. எப்போ டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேளுங்க. 2 பேர் தான் இருக்கிறீங்க, இதனால பயப்பட வேண்டாம். புரியல ஓப்பனாக சொல்லி நான் திரும்ப கூட சொல்கிறேன். எந்த இடத்துல புரியலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நான் சொல்லையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு நான் அடுத்தது போயிடுவேன். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். நான் மனப்பாடம் பண்ணி எழுதவே முடியாது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் நான் இது கூட சொல்லுவேன். கிளாஸ் எடுக்கையிலே நான் அதெல்லாம் சொல்ல என்னன்னா, இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் புக்கு கொடுத்தாலும் சரி, நெட்டு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் புரிஞ்சுக்கலைன்னா. கிளாஸே வரல, இந்த கான்செப்டே எதுவுமே எனக்கு புரியாது, நான் பரீட்சை எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் கையில் இருந்தால் புக்கே வச்சிக்கோ, எந்த நோட்ஸ் எதை வேணாலும் வச்சிக்கோ, போய் பரீட்சை எழுதுன்னு சொன்னோம்னா பாஸ் பண்ணவே முடியாது. அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதான், டேரெக்டாக எதுவுமே வராது. ஸோ எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். நம்பர் கன்வர்ஷனுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கலாம். அந்த நம்பர் புக்கில் இருக்குமான்னு தெரியாது, புக்கில் இருக்காது மேக்ஸிமம். நம்ம பார்க்கல மைண்டில் ஏதோ ஒரு நம்பர் தோணும், அதுதான் கொஸ்டினில் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் எக்ஸாமுக்கு அதுதான். மற்றது கூட ஏதாவது ஃபார்முலாக்கு சொன்னான்னா புக்கை பார்த்து எழுதலாம், நெட்டை பார்த்து எழுதுனா கூட எழுதி இது பண்ணலாம், எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஆனால் நான் புரிஞ்சிக்காத எழுதவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் நிறையா மார்க் வாங்க, 90 95 வாங்க அந்த பேப்பரில். புரிஞ்சிக்காதீங்க, கிளாஸ் சரியாக கவனிக்காதீங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. சரி, ஓகே. இது நான் ஏற்கனவே சொன்னதான், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அடுத்து நாம் லாஜிக் கேட்டுக்கு போவோம். ஸோ லாஜிக் கேட் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சது தான். நீங்கள் லேபில் செஞ்சிட்டீங்க நீங்கள் லாஜிக் கேட்டு? செஞ்சேன் சார். சரி, அதான் உங்களுக்கு எல்லாம் கேட் தெரிஞ்சது தான். ப்ளஸ் 2லேயே கூட லாஜிக் கேட் செஞ்சுருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாட் கேட்டு. ஸோ நாட் கேட்டோட வேலை என்னென்னா, அதாவது இன்வெர்ட்டிங். ஸோ என்ன வேல்யூ தரமோ ஸோ அதுக்கு என்ன வரும், அதனுடைய தலைகீழான வேல்யூ வரும். ஸோ அதுதான் இப்போ நாட் கேட்டு. இதில் தப்பாக இருக்குது டேபிளில். ஸோ இங்கே 0 கொடுத்தா இங்கே 1 வரணும். ஸோ 1 கொடுத்தா 0 வரணும். ஸோ அதாவது அவுட்புட் ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் ஏ கொடுத்தா அதனோட தலைகீழ் வேல்யூ ஆப்போசிட் வேல்யூ வர்றது நாட் கேட்டு. ஸோ அண்டு கேட்டுங்கிறது தெரியும், மல்டிப்ளிகேஷன். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வர்றது அண்டு கேட்டு சொல்லுவோம். ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0, லாஸ்ட் மட்டும்தான் 1 வரும். அதாவது 2 இன்புட்டும் மேக்ஸிமம் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் மேக்ஸிமம் வரும். ஸோ அடுத்து ஆர் கேட்டு. ஸோ ஆர் கேட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறது. ஸோ ஏவும் பியும் ஆட் பண்ணி ஆன்சர் வரும். ஸோ 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், 1 + 1 ஆட் பண்ண என்ன? இப்போதான் அடிஷன் சொன்னேன். பைனரியில் 1 1 ஆட் பண்ண அதுக்கு ஆன்சர் என்ன? இப்போதான் அடிஷன் பார்த்தோம். ஆர் கேட் அடிஷன் சொல்லிட்டேன். ஸோ அடிஷன் இல்லை, 1 1 ஆட் பண்ண என்ன பைனரியில்? ஸோ லாஸ்ட் 1 1 ஆட் பண்ணால் 0, அப்புறம் 1 0வா? 1 1 ஆட் பண்ணால் 1 0 தான் ஆன்சர். ஆனால்
இங்கே ஒன்று ஒன்று ஆட் பண்ணால் ஒன்றுன்னு ஆன்சர் நாம் எழுதியிருக்கோம். அது ரைட்டா? அடிஷன் சொன்னோம்னா அது தப்பு தானே? ஆமா சார். இதுதான் என்னன்னா நான் சொல்ற பைனரி அடிஷன் வேற. நான் முன்னாடி பார்த்தது பைனரி நம்பர் அடிஷன். ஸோ எல்லா லாஜிக் கேட்டுமே பைனரி நம்பரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த அடிஷன் என்னன்னா பைனரி அடிஷன் கிடையாது. இந்த அடிஷனுக்கு பேர் லாஜிக் அடிஷன் சொல்லுவோம். இது வந்து அண்டுங்கிறது லாஜிக் மல்டிப்ளிகேஷன். ஸோ அண்டுங்கிறது லாஜிக் மல்டிப்ளிகேஷன். ஸோ அது வந்து ஒரு லாஜிக்கோட ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு என்னன்னா 2 இன்புட்டும் மேக்ஸிமம் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 1. ஸோ இதுதான் அண்டு கேட்டோட லாஜிக். ஸோ ஆர் கேட்டோட லாஜிக் என்னன்னா எனி 1 இன்புட் மேக்ஸிமம் இருந்தாவே அவுட்புட் வந்து மேக்ஸிமம். ஸோ இதுதான் இதனோட லாஜிக். ஸோ அதனால தான் 1 + 1 வரும்போது இதனோட ஆன்சரும் 1 தான் வருது. ஏன்னா ஏதோ 1 மேக்ஸிமம் இருந்தாவே அதனோட லாஜிக் வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இது ப்ராப்ளம் பின்னாடி சால்வ் பண்ணோம், அப்போ உங்களுக்கு இன்னும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதே மாதிரி நாட் கேட் நார் கேட். ஸோ நாட் கேட்டுங்கிறது தெரியும், அண்டு கேட்டோடைய ஆப்போசிட். ஸோ அண்டு ப்ளஸ்ஸு நாட்டு. ஸோ அண்டு கேட்டையும் நாட் கேட்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் தான் நாட் கேட். அதாவது அண்டு கேட்டோட பின்னாடி கொண்டாந்து ஸோ இந்த நாட் கேட்டை ஒட்டிட்டோம், 2 கேட்டையும் ஒன்றா ஒட்டி வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் நாண்டு கேட். ஸோ அப்போ என்ன இருக்கும், அண்டோடைய இன்வெர்ட்டிங். ஸோ அண்டோட இன்வெர்ட்டிங் இதனோட தலைகீழ வேலை செய்யும். இதில் 0 வரதெல்லாம் இங்கே 1 இருக்கும், இங்கே 1 வர 0, அதனோட ஆப்போசிட். ஸோ A.B பார்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நார் கேட் என்னன்னா ஆர் கேட்டோடைய ஆப்போசிட். அதாவது ஆர் கேட் ப்ளஸ் நாட் கேட். ஸோ இதை ரெண்டையும் ஒட்டிட்டோம்னா அதுக்கு பேர் தான் நார் கேட்டு. ஸோ அந்த ஆர் கேட்டோடைய ஆப்போசிட். ஸோ இது 0 0க்கு மட்டும் 1, மீதிக்கெல்லாம் 0. ஸோ அடுத்து எக்ஸ்ஆர் கேட்டுனா இந்த 2 கேட்டு என்னன்னா ஸ்பெஷல் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட லாஜிக் என்னன்னா 2 இன்புட்டும் மினிமமாக இருந்தாலும் அவுட்புட் 0, 2 இன்புட்டும் மேக்ஸிமமாக இருந்தாலும் அவுட்புட் 0. ஸோ இதனோட என்ன, அதாவது ஏ ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு A + Bன்னு எப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனோட மீனிங் என்னன்னா AB பார் ப்ளஸ் A பார் B. ஸோ இதுதான் A + Bயோட மீனிங். ஸோ அதனால 2 இன்புட்டும் மேக்ஸிமாவோ 2 மினிமமாக இருந்தாலும் அவுட்புட் வராது 0, 1 மேக்ஸிமம் 1 மினிமம். ஸோ அந்த கான்செப்டில் இருந்தால் தான் இதனோட அவுட்புட் வரும். ஸோ எக்ஸ்ஆரோடைய ஆப்போசிட்டுக்கு பேர் தான் எக்ஸ் நார். ஸோ இதெல்லாம் மேலே உள்ளவரோட ஒன்னோட ஒன்று ஆப்போசிட். ஸோ இது பஃபர்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் போட்டு தான் நாட் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் லாஜிக் கேட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி லேபில் எல்லாமே செஞ்சுருக்கீங்க, ஆனால் லாஜிக் எல்லாமே தெரியும். இதில் இந்த லாஜிக் கேட்டில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது புரிஞ்சாதான் அடுத்து சொல்கிறேன் அந்த பூலியன் அல்ஜிப்ரா புரியும். ஸோ அதுக்காக தான் அதை சொல்லிட்டு அடுத்தது போகிறோம். ஸோ அடுத்து என்னன்னா இந்த பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா உங்கள் ஜாம் எக்ஸாமில் இருக்குது சிலபஸில். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அல்லது பூலியன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா சம் ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலாம் பேஸ் பண்ணி தான் அந்த பூலியன் அல்ஜிப்ரா நாம் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம பூலியன் அல்ஜிப்ரா சால்வ் பண்ண முடியும். ஸோ அண்டு ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவோம், ஆர் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ A × 1 இது நார்மலான மேக்ஸ் கால்குலேஷன் மாதிரி தான். ஸோ ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதோட 1 பெருக்குறேன்னு வச்சுக்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ அதனோட வேல்யூ மாறாது, அதே சேம் வேல்யூ தான் வரும். ஸோ A × 1 = A. ஸோ அதே ஏவோட 0 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்க. ஸோ எனி வேல்யூவோட 0 மல்டிப்ளை பண்ணால் அதனோட ஆன்சர் 0. இது ஆல்ரெடி நான் மேக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபார்முலா தான்.
ஸோ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ ஏ டாட் ஏ பார் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம். ஏ டாட் ஏ பார் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஏன் வருது? என்ன கான்செப்ட்ல ஏ டாட் ஏ பார் வந்து ஜீரோ எப்படி ஆகும்? A into 1 by A. இந்த ஏன்னு சொல்றது உதாரணத்துக்கு நம்ம இன்புட் சொல்லணும். ஸோ பைனரி நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நாம் கொடுக்கக்கூடிய இன்புட்டுன்னு வச்சுக்க. ஸோ என்னென்ன இன்புட் நாம் தரலாம் லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும்? ஒன்றுன்னு ஒரு இன்புட் தரலாம், இல்லைன்னா ஜீரோன்னு ஒரு இன்புட் தரலாம். இது ரெண்டு தான் பாசிபிள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏ வேல்யூ வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்க. இங்கே ஏ வேல்யூ ஜீரோன்னா ஸோ ஏ பாரோட வேல்யூ என்ன வரும்? ஒன்னா? 1. ஸோ 0 × 1 பண்ணும்போது ஆன்சர் 0 ஆயிடுது. ஸோ இன்னொரு பாசிபிள் பார்க்குறோம். ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்க. ஸோ 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஏ பாரோட வேல்யூ என்ன வரும்? 0. ஸோ 1 × 0 0 தான். 1 1ன்னு வைக்க முடியாது சார். 1 எப்படி வைப்பீங்க? இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஒரே ஒரு இன்புட். நம்ம ஏ இன்ட்டு பி போடல, ஏ இன்ட்டு ஏ பார். ஓகே சார். ஸோ ஏ பார்னா ஏவோட ஆப்போசிட் தான் ஏ பார். ஸோ ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஸோ ஏ பாருங்கும் போது அதனோட ஆப்போசிட்டு. 1 கொடுத்தா ஏ பார் 0 ஆயிடுது, இல்லை இது 0 கொடுத்தா ஏ பார் 1 ஆயிடுது. ஸோ ஏவுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஏ இன்ட்டு ஏ பார் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 0 தான் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்வெர்ஸ் லா வந்து ஃபார்முலா வச்சிருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ பார், பி இன்ட்டு பி பார், சி இன்ட்டு சி பார், எனி வேல்யூ. ஸோ ஒரு வேல்யூயோட அதனுடைய பாரோட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ அடுத்த ஒரு காம்பவுண்ட் போட்டுறோம். ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ ஏ டாட் ஏங்குன்னு வச்சுக்க. ஸோ இது எப்படி வருதுன்னா ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்க. ஸோ உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா 1 × 1ன்னு வரும். ஸோ 1 பெருக்கில ஆன்சர் 1 தான். அல்லது ஏ 0ன்னு வச்சுக்கிட்டாலும் 0 × 0. ஸோ ஆன்சர் 0. ஸோ ஏ வேல்யூ என்னவோ அதுதான் ஆன்சராக வரும். அதனால தான் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ அல்லது பி டாட் பி ஈக்குவல் டு பி. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து ரெண்டு ஏ எழுத தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஏவை எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லுவோம். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ 1 × 0ன்னு எழுதினாலும் சரி அல்லது 0 × 1ன்னு எழுதினாலும் சரி, எப்படி எழுதினாலும் வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ அதே வேல்யூ தான் வரும். அதனால் மாற்றி எழுதுனாலும் தப்பு கிடையாது. ஏ இன்ட்டு பி எழுதலாம் அல்லது பி இன்ட்டு பி ஏன்னு எழுதலாம், ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பூலியன் கண்டுபிடிச்சிருக்காரு, பூலியனோட லாஜிக் எல்லாம். ஸோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். ஏ இன்ட்டு பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி இன்ட்டு சி. ஸோ பியும் சி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சியோட மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். ஸோ இந்த கம்யூட்டேட்டிவ் லாவும் பூலியன் அல்ஜிப்ரா ஒபே பண்ணுது. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாங்கிறது மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி வர்றதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ ஏ ப்ளஸ் பி டாட் சி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இதை ரெண்டையும் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் லா. இதில் நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அதே தான். ஸோ அதே மாதிரியே அப்சார்ப்ஷன் லான் இருக்கு. ஸோ இதை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணுவோம். எப்படி ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சால்வ் பண்ணும்போது ஏ வந்துச்சுன்னு. ஸோ அது சால்வ் பண்ணி நான் சொல்கிறேன் அதை. ஸோ அதே மாதிரி இது டி மார்க்கெட்லாம் இது லேபில் செஞ்சுருப்பீங்க. ஸோ எப்படி இது வந்துச்சுன்னு இதையும் சால்வ் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆர் ஃபார்முக்கு வருவோம். ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏ. ஸோ ஒரு வேல்யூவோட 0வை கூட்டுனா நம்ம ஜென்ரலான மேக்ஸ் தான், அதனோட வேல்யூ மாறாது. ஸோ எந்த வேல்யூவோட 0வை கூட்டினாலும் அதனோட வேல்யூ அதே தான் இருக்கும். ஸோ ஏவோட 0வை கூட்டும் போது அதை வந்து ஏவோட எழுதிக்கலாம்.
இப்போ ஏ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எழுதியிருக்கும். ஸோ எப்படி ஏ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வருது? ஏக்கு வந்து 0ன்னு கொடுத்தா 1. ஏவுக்கு 0ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்க. ஸோ 0 + 1 = 1 தான் ஆன்சர். ஸோ வந்து பைனரி நம்பரில். அல்லது ஏவுக்கு 1ன்னு தரீங்கன்னு வச்சுக்க. 1 + 1 1 தான். 1 தான். ஸோ ஒரு இன்புட் 1 இருந்துச்சுன்னா ஸோ இந்த சைடு ஏவோட வேல்யூ நம்ம டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஏவோட வேல்யூ என்ன இருந்தாலும் ஸோ அங்கே வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1 தான் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி ஏ + a பார் = 1. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சொன்னோம், அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறோன்னு வச்சு ஏ + a பார் = 1. ஸோ உதாரணத்துக்கு ஏ = 0ன்னு வச்சுக்க. ஸோ ப்ளஸ்ஸு இப்போ 0 ஃபார் இங்கே வரும், 0 ஃபார் 1. அல்லது ஏ = 1ன்னு வச்சுக்க. 1 + 1 பார் 0. ஸோ 0 + 1 அல்லது 1 + 0 ஆன்சர் 1 தான். ஸோ ஏ + a பார் யூஸ் பண்ணால் அதனோட வேல்யூ 1 தான். ஸோ அதே மாதிரி ஏ + a = a. ஸோ ஏவுக்கு 0 கொடுத்தாலும் சரி, 0 + 0, ஸோ ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ ஏவோட வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா 1 + 1 = 1. ஸோ ரெண்டு ஏவும் கூட்டினாலும் சரி, அல்லது b + b, c + c எந்த வேல்யூ கூட்டினாலும் ஸோ அதனுடைய ஆன்சர் பார்த்தோம்னா அதே வேல்யூ தான் வரும், மாறாது. அதனால ஏ + a = a. ஸோ அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ்ல a + b = b + a. ஸோ ஒரு நம்பரை முன்னாடி பின்னாடி மாற்றி கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வரும், ஆன்சர் எதுவும் மாற போகிறதில்லை. அதே மாதிரி அசோசியேட்டிவ்ல ஸோ a + p + c. ஸோ இந்த பிஏ சியும் கூட்டிட்டு அந்த ஆன்சரோட ஏவை கூட்டினாலும், அல்லது ஏவையும் பியும் கூட்டிட்டு அந்த ஆன்சரோட சியை கூட்டினாலும் ஸோ ஆன்சர் எதுவும் மாற போகிறதில்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுதான் அசோசியேட்டிவ்ல. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ஸோ ஏ × b + b, p + c. ஸோ இதுக்கு என்ன பண்ணான்னா a × b + a × c. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. ஸோ இதை பிரித்து இப்படி எழுதலாம். ஸோ அதே மாதிரியே ஸோ a + b, சார் இது இல்லை, a + a பார் b = a + b. இதே மாதிரி அந்த கான்செப்ட் மாதிரியே a + a பார் b = a + bன்னு வரும். ஸோ இது சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியே a + b ஹோல் பார் = a பார் டாட் b பார். இது டி மார்க்னு தெரியும். நீங்கள் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியும். ஸோ அதே மாதிரியே டபுள் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒரு பார் பார்த்தோம், இப்போ ஏவே டபுள் பார் யூஸ் பண்ணுற வச்சுக்க. a டபுள் பார் = a. இப்போ உதாரணத்துக்கு a = 0ன்னு வச்சுக்க. ஸோ 0 சிங்கிள் பார் யூஸ் பண்ணால் அதனோட வேல்யூ என்ன? 1. அப்போ டபுள் பார் இருக்கு, அப்போ திரும்ப மறுபடியும் ஒரு பார் யூஸ் பண்ணுறோம், திரும்ப 0. ஸோ ஒரு நம்பர் 2 டைம் டபுள் பார் எடுத்தோம்னா அதே வேல்யூ தான். இந்த பார் என்னன்னா இன்னொன்று கூட நீங்கள் மீன் பண்ணிங்க, தலைகீழன்னு வச்சுக்க. ஸோ இப்போ நம்ம நேராக நிற்கிறோம், ஒரு பார்னா தலைகீழ் நிற்கணும். ஸோ 180 டிகிரி சுற்றிட்டோம்னு வச்சுக்க. ஸோ தலைகீழ மாறிட்டோம். ஸோ மறுபடியும் ஒரு சுற்றுறோம், டபுள் பார். ஸோ மறுபடியும் 180 டிகிரி சுற்றுறோம்னா திரும்ப நேராக வந்துடும். ஸோ அதான் ஒரு வேல்யூ டபுள் டைம் பார் எடுத்தோம்னா ஸோ அதனோட ஒரிஜினல் வேல்யூ அது வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சுக்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ அதை சால்வ் பண்ணுறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை 2 கிளாஸ் அந்த மாரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியுமா சார்? நான் பார்த்து சொல்கிறேன் நான். ஓகே சார்.